நெருங்கி உட்கார்றதும் ஒரு சுன்னத்தான். மேலான சஹாபாக்களுடைய உயர்ந்த சுன்னத்துகள் உண்டு. எவ்வளோ நெருங்கி உட்காருவோமோ அந்தளவுக்கு எங்களுடைய உள்ளங்கள் அஜோடு உண்டாகும், ஒற்றுமை உண்டாகும். இன்றைக்கு உம்மத்துக்கு ஆகப்பெரிய தேவை ஒற்றுமை. உம்மத்தில் ஆகப்பெரிய அழிவுக்கு காரணமும் பிளவுகள் தான். ஒற்றுமை இல்லாமல் போகிறது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஆக்கிடும். ஒற்றுமை மூலமாக அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவிகள் கிடைக்கும். உள்ளங்களே ஒற்றுமை உண்டாகும் இன்ஷா அல்லாஹ். சேர்ந்து உட்காரத்தால் உள்ளங்கள் ஒற்றுமை உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளை எப்படி அம்புகளை நேராக்குவாங்களோ அது மாதிரி சஃப்பில் நேராக்குவாங்க. அம்பு வளைஞ்சிருந்துச்சுன்னா எந்த திசை நோக்கி அம்பை ஏற்படுமோ அது அங்கே போகாது, வளைஞ்சி போயிடும். கொஞ்சம் வளைஞ்சாலும் எங்கேயோ போயிடும். அதே மாதிரி சஃப்பு நேராக இல்லாட்டி என்னோடய தொழுகை அல்லா வரை போய் சேராது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர சஃப் அப்படி நேராக்கும் பொழுது ஒரு சஹாபியோட நெஞ்சு கொஞ்சம் முன்னுக்காக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள நெஞ்சை நேராக்கிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி அவுல யுஹாலிஃபன் அல்லாஹு ஃபி பைன குலூபிக்கும், உங்களோட உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா வேற்றுமைகள் உண்டாக்கிடுவான். அப்போ சஃப் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறதுல உள்ளத்துடைய வேற்றுமை, உள்ளத்தில் பிளவுகள் உண்டாயிடும். சஃப்கள் நேராக்கிறதுனா உள்ளத்தில் ஒற்றுமை உண்டாகும். அப்போ எங்கள் எல்லாத்துக்கும் முன்மாதிரி தொழுகலாம். அப்போ தொழுகையில் எப்படி நாங்கள் நெருக்கமாக இடமிட்டு நின்றாலும் சஃப்பில் ஷைத்தான் இடையில வந்துடுவான். அதே மாதிரி மஜ்மாக்களில் விட்டு இடமிட்டு உட்கார்ந்தோன்னா ஷைத்தானோடு உட்கார்ந்துருவான். விஷயம் காதில் விழும், ஆனால் ஒன்று கூட செயலில் வராது, உள்ளத்தில் இறங்காது. அப்போ எங்களோட இந்த மஜ்லிஸில் நோக்கம் வெறும் பயான் அல்ல, மாறாக எங்களுடைய வாழ்க்கையில் திருத்தம் உண்டாகணும், வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும். ஹைர். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன் கரீம் بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, எங்கள் எல்லாருடைய யக்கீன் உலகத்தை படைத்தவன் அல்லாஹ். அனைத்து மஹ்லூக்காத்துகளுக்கும் உடைய ஹாலிக் அல்லாஹ் தான். மற்றெல்லாம் அல்லாஹ்வுடைய மஹ்லூக்குகள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள். எவ்வாறு வஸ்துக்களுடைய ஹாலிக் படைப்பாளன் அல்லாஹுவோ, இதே மாதிரித்தான் உலகத்தில் நிகழக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் ஹாலாத்துகளுக்கும் ஹாலிக்கும் அல்லாஹ் மட்டும்தான். நிகழ்ச்சிகளை நடக்கக்கூடிய காரியங்களை நிலைமைகளை உருவாக்குறவனும் செயல்படுத்துறது அல்லாஹ் தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிலைமைகள் மனிதனுடைய செயலுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் உருவாக்குகிறான். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன நேரம் 2 கதவுகளை பார்த்தாங்க. ஒன்றின் மூலமாக சில விஷயங்கள் மேலே போகுது, இன்னொரு வாசல் மூலமாக சில விஷயங்கள் கீழே இறங்கி கொண்டிருக்குது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலா கேட்டாங்க, எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்தில் வித்தியாசமாக கண்டாங்களோ அதை ஒவ்வொன்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேட்டு விசாரித்தாங்க. அதில் இந்த ஒரு காட்சியும் இருந்துச்சு. இது என்ன மேலே போகுதுக்கு அடுத்த பக்கம் கீழே இறங்குது சொன்னாங்க. ஒரு வாசல், ஒரு கதவு வழியா, ஒரு வாசல் வழியா அடியாருடைய செயல்கள் மேலே போய் கொண்டிருக்கு. மற்ற வாசல் வழியாக அதுக்கேற்ற முடிவுகள் எல்லாம் இறக்கி கொண்டிருக்கின்றான். உலகத்தில் நல்ல முடிவுகள் வருவதென்றால் கீழிருந்து போகக்கூடிய செயல்கள் நல்லா இருக்குன்னு அடையாளம். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மோசமாக இருக்குதென்றால், நாங்கள் வெறுக்கக்கூடியதாக இருக்குதென்றால், இங்கிருந்து போகிற நிகழ்வுகள் அல்லாஹ் வெறுப்பேற்றக்கூடியதாக இருக்குது. எனவே அடியார்களுடைய உழைப்பின் மூலமாக நல்ல அமல்களை மேல் அனுப்புகிற எங்கட பொறுப்பு. அதுக்கேற்ற நல்ல நிகழ்வுகள் அல்லாஹ்வுத்தாலா ஏற்பாடு செய்வான். வஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்களுடைய கைகளால் சம்பாதித்து கொண்ட செயல்களினால தான் இன்றைக்கு பூமியில் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் ஏற்படுது.
சகோதர பெரியார்களே, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றோ நல்லதாக இருக்கும் அல்லது கெட்டதாக இருக்கும். நல்லது அல்லது கெட்டது. இந்த நல்லது கெட்டதுக்குதே ரெண்டும் ஒரு மனிதனுக்கு நல்லதா கெட்டதா என்று எப்படி அறியறன்னு சொன்னால், அந்த மனிதனுடைய தீனுடைய நிலைமை வச்சு தான் முடிவாகும். அந்த வந்திருக்கக்கூடிய நிலைமை வச்சு அல்ல. உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு நல்ல செழிப்பான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு, பெரிய வீடு, நல்ல வாகனம், நல்ல வியாபாரம், நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என்று சொல்லி வந்தால், இதை பார்த்து நாங்கள் முடிவெடுக்க இயலாது இது இவருக்கு நல்லதுண்டு, இவருக்கு நலவுன்று சொல்லி முடிவெடுக்க இயலாது. இதே மாதிரி ஒரு மனிதர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, துன்பத்தில் இருக்கிறாரு, நோயில் இருக்கிறாரு, பிரச்சனை இருக்கிறாரு, அதை வச்சு நாங்கள் முடிவெடுக்க இயலாது இவர் அல்லாஹ்வினால் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார், இவருக்கு அது கெடுதி என்று முடிவெடுக்கவும் இயலாது. அப்போ நல்லதா கெடுதியா, இது அல்லாஹ்வுடைய நியமத்தா அல்ல நிக்மத்தா? நிக்மத்துனா முசீபத்து, நியமத்துனா அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கொடை. அதை எப்படி முடிவெடுக்கிறேன்னு சொன்னால், மனிதனுடைய அமல்களை வச்சுத்தான், மனிதனுடைய தீனுடைய நிலைமை வச்சுத்தான். ஒரு மனிதன் நல்லவராக வாழ்கிறாரு, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவரை வாழ்கிறாரு, தீனோட வாழ்கிறாரு, அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய செயல்களை செய்கிறாரு. இப்போ இவருக்கு நல்ல நிலைமை வருதுன்னு சொன்னால் அது நியமத். நல்ல நிம்மதியான வாழ்க்கை, பொருளாதார பிரச்சனை ஒன்று இல்லை, வீட்டில் நோய் நொம்பலங்கள் இல்லை என்று சொன்னால் இது நியமத்தான். ஏன்? இவர் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறாரு, இவரையும் அல்லாஹ்வுத்தாலா சந்தோஷமான நிலைமையை கொண்டு சந்தோஷப்படுத்துகிறான், நல்ல நிலைமையை கொண்டு எல்லாம் சந்தோஷப்படுத்துகிறான். சரி, ஒரு மனிதர் அதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவருக்கு நல்ல நிலைமை ஏற்படுது, நல்ல வசதி வாய்ப்பு, வியாபாரம், அவர் எதில் கை வச்சாலும் லாபங்கள், பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே போகுது, செழிப்பான வாழ்க்கை, பெரிய வீடு, பெரிய வாகனம். அவர் சொல்ல நாங்கள் எதில் கை வச்சாலும் அது ஃபெயில் ஆகாதுன்னு சொல்கிறார். ஆனால் இவர் எப்படி இருந்தால் அவர் கோபப்படுத்தக்கூடிய வாழ்கிறாரு. இவர வாழ்க்கையில் தொழுகை இல்லை, நபியுடைய வழிமுறை இல்லை, ஹராம் ஹலாலை பேன்றார் இல்லை, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. எவன் செத்தா என்ன, எவன் தொழுதா என்ன, எவன் பள்ளிக்கு வந்தா என்ன, எவன் குஃபுல்லாக போனால் என்ன, அப்படி தான் அவர் வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ் துனியா விசாலமாக கொடுத்துருக்கிறான் என்று சொன்னால் இது அவருக்கு நலவாண்டு கேட்டால் இல்லை, இதுக்கு பேர் இது நியமத்தல்ல, இது இஸ்தித்ராஜ். இஸ்தித்ராஜ்னு சொல்லது விட்டு பிடிக்கிறது. ஒரு மனிதர் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்தல்லாஹ யு'த்தில் அப்தல்லா மஆசி, ஒரு அடியான் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறான், தீனுக்கு புறம்பாக வாழ்கிறான், பாவமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா துனியாவை கொடுத்து கொண்டிருக்கிறான். காசு பணம், வசதியான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, பார்க்குறவங்கெல்லாம் பொறாமப்படுறாங்க, இப்படித்தான் வாழணும். எப்படி காரூனை பார்த்து பொறாமப்பட்டாங்களே, யா லைத்தனா மிஸ்லமா, என்ன சொன்னாங்க, எங்களுக்கு காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்லாக இருக்குமே என்று சொன்னாங்க. காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கை, பெரிய விசாலமான வாழ்க்கை. ஆனால் அது அவனுக்கு நலவாதே இல்லை. அவன் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருந்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்டது அது இஸ்தித்ராஜ். இதா ரஅய்தல்லாஹ யு'த்தில் அப்தல்லா மஆசி மா யுஹிப், ஒரு அடியான் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறான், அல்லாஹ் துனியாவை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் அல்லாஹ் அவனை நேசிக்கிறான் என்பது அடையாளம் கிடையாது, அல்லாஹ் அவனோட அன்பு வச்சுக்கிறான் கிடையாது. ஃபைன் இஸ்தித்ராஜ் சொன்னாங்க, அது இஸ்தித்ராஜ், அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான். எப்படி? ஒரு எலி ஒன்று இருக்கு, வீட்டில் எலி தொல்லை, அந்த எலிக்கு கேக்க வைக்கிறார், சீஸ் கட்டிய வைக்கிறாரு. இது அந்த எலியோடு இருக்கக்கூடிய முஹப்பத்தினால் அல்ல, மாறாக அந்த எலி கண்ணி வச்சு அதில் சீஸ் அல்லது
கேட்க வைக்கிறதுக்குண்டா அந்த எலி வந்து சாப்பிடணும், மாட்டி போடணும், கழுத்திறகி சாகணும். எவ்வளோ உயர்ந்த பொருளை வைக்கிறோம் அந்த அளவுக்கு எலி கவரப்பட்டு ஆசையோட வரும், அந்த அளவுக்கு அதை மாட்டிக்கொள்ளும். இன்னொரு உதாரணம் சொல்றால், தூண்டில்ற மீனை பிடிக்கிறதுக்கு புழுவை போட்டு போடுற மாதிரி, எப்போ தூண்டில் போட்டாப்புல இந்த கொக்கி வந்து விழுதோ புழுவோட மீன் வருது, வந்து அதை கடிக்குது. கடிச்சோன்னு இருக்க மாட்டார், கொஞ்சம் நூலை விட்டு கொடுப்பார். எப்போ நன்றாக அது போய் அதனுடைய குரல் வலையில் மாட்டுதோ அதுக்கு பிறகு இழுப்பான். நல்லா மாட்டினதுக்கு பிறகு வெளியே வந்தால் அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு தெரியும். சகோதர பெரியார்களே, இதே மாதிரி தன்னுடையான் தீன் இல்லாமல் மறுமையுடைய கவலை இல்லாமல் துனியா துனியா என்று வாழ்கிறானோ, இப்போ அல்லாஹு தாலாவும் அவனுக்கு துனியாவை கொடுப்பான், நிறைய கொடுப்பான். அவர் எதில் கை வச்சாலும் அதில் முன்னேற்றம். பேக்கரியை போட்டாலும் அதில் அவர் லாபம் அடைகிறாரு, சோஃபாமுக்கு போனாலும் அங்கேயும் அவர் லாபம் அடைகிறாரு. எதில் கை வச்சாலும் முன்னேறுவார். இவர் நினைப்பார் அல்லாஹ் என்னோட இறக்கம். அல்லாஹ் இறக்கமில்லை சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை ஓதினாங்க. அந்த ஆயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலம்மா நஸு மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரஹு பிமா ஊது அஹத்னாஹும் பக்தத்தன் ஃபைதாஹும் முப்லிஸூன். எப்போ அந்த மக்கள் அவர்களுக்கு ஞாபகமூட்டப்பட்ட விஷயத்தை, அப்படின்னா தீனை, மறுமையை, அல்லாஹ்வுடைய கட்டளையை, நபியுடைய வழிமுறையை மறந்து வாழ்ந்தாங்களோ, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களுடைய வாசல்கள் நாங்கள் திறந்து கொடுப்போம். எல்லா வஸ்துக்கள் அவர் எதில் கை வச்சாலும் லாபம்தான். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, எப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துக்கு அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்களோ, அஹத்னாஹும் பக்தத்தன், திடீரென்று நாங்கள் பிடிப்போம், திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் பிடிப்போம். ஃபைதாஹும் முப்லிஸூன், திகைப்படைந்தவர்களாக மாறுவார்கள், புத்தி பேதளிச்சிடும். ஒரு மனிதன் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறான், அவன் நல்லா நெருக்கடியில் வச்சு பிடிச்சான்னு சொன்னால் அவனுக்கு நஷ்டங்கள் வரும்பொழுது ஆயிரக்கணக்கில் தான் வரும். இவனுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கு, கோடிக்கணக்கில் கொடுத்துருக்கு, அவனுக்கு நஷ்டம் வரும்போது லட்சக்கணக்கில் வராது, அவனுக்கு நூற்றுக்கணக்கில் வராது. லட்சாதிபதிக்கு லட்சக்கணக்கில் வரும், கோடீஸ்வரனுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் வரும். ஊர்லேயே தலை காட்ட முடியாமல் விரண்டு ஓடுவான், தற்கொலையை மனிதன் செஞ்சு கொள்றான். இது அல்லாஹ்வுடைய எப்படி, எந்த பக்கம் தப்பியோடு எல்லாம் மாதிரி மாட்டிக்கொள்வான். இஸ்தித்ராஜ். ஏன் இவன் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருந்தான்? அல்லாஹ் தஆலா சொல்ல, இன்னைக்கு மனிதர்களுடைய புத்தி குறைவினால, துனியாவுடைய மோகம் உள்ளத்தில் மிகச்சத்தினால, அகக்கண் மூடி புறக்கண்ணை மட்டும் பாவிக்கிறதுனால, உள்ளங்கள் குருடானத்தினால, வலாக்கின் அல்லாஹ் சொன்னான், லா தஅமல் அப்சார் வலாக்கின் தஅமல் குலூபுல் லத்தி ஃபிஸ் சுதூர். கண்கள் குருடாகிறது இல்லை, உண்மையில் குருடலை, உள்ளம் குருடாகுது, நெஞ்சில் இருக்கக்கூடிய உள்ளங்கள். இதுதான் பெரிய நஷ்டம். இது குருடாகிட்டா எது ஹக் எது பாத்தில் விளங்காது. ஹுப்புக ஷையுமி வயுசிம்மு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய ஒரு வஸ்துவை நேசிக்கிறது, அவனா உலகத்தை நேசிக்கிறது, இது உன்னுடைய கண்ணை குருடாக்கிடும், காதை செவிடாக்கிடும். எவ்வளோதான் பயான் கேட்டால் அவனோட வாழ்க்கையில் மாற்றம் வராது, எவ்வளோதான் ஹக்கான விஷயங்களை பார்த்தாலும் அவனுக்கு உள்ளத்தில் எந்த மாற்றம் வராது. ஏன்? அல்லாஹ் அவனுடைய உள்ளங்கள், தபா அல்லாஹ் அலா குலூபிஹிம், உள்ளங்கள் மீது எல்லாம் சீல் வச்சுட்டான். உள்ளங்கள் குருடாகிட்டது, உள்ளங்கள் கல்லாகிட்டது. சும்ம கசத் குலூபுஹும், அல்லாஹ் சொன்னா அவங்கள உள்ளங்களாகி பிறகு கல்லாகிட்டது. அல்லாஹ் சொன்னா கல்லை விட வஹி அஷத்து கஸ்வா, கல்லை விட, கல் ஹிஜாரா கல்ல மாதிரி அல்ல, அதை விட கல்லாகிட்டு நல்லா சொல்றான். ஏன்னா கல்லிலிருந்து தண்ணி வருது, இவன் உள்ளத்திலிருந்து கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் கூட வராது, உள்ளம் இலகாது. அல்லாஹ் சொல்றான், சில கல்லுகள் வைன்ன மினல் ஹிஜாரா லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், சில ஆறுகள், சில கல்லுகள் இருக்கு, அதிலிருந்து ஆறுகள் கூட ஒளிச்சோடுது. வைன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ், சில கல்லுகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உருண்டு வருது. இன்றைக்கு மலையிலிருந்து கல் உருண்டு வருதே, அது தானாக அல்ல, அது பூமி சரிஞ்சத்தால் அல்ல, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கல் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் உருள்வது, இவன் உள்ளம் மாறுதில்லை, இவன் உள்ளத்தில் வித்தியாசம் வருது. ஏன்? துனியாவுடைய முஹப்பத், துனியாவுடைய நேசம். இது வந்துட்டு அவன் கண்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுப்புக ஷை யுமி வயுசிம்
உன்னை கண்ணை குருடாக்கின உள்ளத்தை காது செவிடாகணும், உள்ளம் அப்படியே மூடிப்பட்டுடும். இன்னொருத்தர் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா ரஅசு குல்லி ஹத்தியா, துனியாவோட நேசம் தான் எல்லா பாவத்துக்கும் தலை. அதான் மெயின். அதை எடுக்காத வரைக்கும் அவனோட தொழுகை கூட பிரயோஜனம் கொடுக்காது, அவனோட தவாஃப் பிரயோஜனம் கொடுக்காது, அவனோட திக்கர் பிரயோஜனம் கொடுக்காது. ஏன்னா ஃபுல்லாக துனியா தான் இருக்கும். தக்பீர் கட்டினாலே துனியா தான். திக்கரில் உட்கார்ந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை, துனியாவோட சிந்தனை. தவாஃப் செஞ்சு வணிக்கிறான், துனியாவோட சிந்தனை. துனியா அப்படித்தான் சகோதரர்களே. அதனால அல்லாஹ் அவனோட ரசூல் இவ்வளோ எச்சரிக்கை செஞ்சுக்கிறாங்க, அதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறாங்க, அதில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னாங்க, கவனமாக இருங்கன்னு சொன்னாங்க. தண்ணி தேவைதான் கப்பலுக்கு, அது கப்பல் ஷிப்புக்கு வெளியே தான் இருக்கணும். ஷிப்புக்குள்ளால தண்ணி வந்துச்சு, அது கப்பலோ ஷிப் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் மூழ்கடிச்சிடும். கப்பலுக்கு வெளியே ஷிப்புக்கு வெளியே தண்ணி இருக்கும் வரைக்கும் தான் ஷிப்போ கப்பல் ஓடிக்கொண்டிருக்கும், போட் ஓடிக்கொண்டிருக்கும், ஓடம் ஓடிக்கொண்டிருக்கும். இல்லாட்டி எப்போ உள்ளுக்கு வருதோ அழிவு. துனியாதாரி அவனுக்கு நாசம் விளைவிக்கக்கூடியவன் தான், அவனால் மக்களுக்கு நாசம்தான். ஹதீஸில் வருதே, ஒரு தொழுகை இல்லாதவனுக்கு இறங்கக்கூடிய முசீபத் சுற்றி வரக்கூடிய 40 வீடுகளை தாக்கும். தொழுகை இல்லாதவன் துனியாதாரி சகோதரர்களே. தீன்தாரி தொழுகை விடுவானா? துனியாட மொஹப்பத் அவனை தொழுகை விட்டு தூரமாக்குது. துனியாட மொஹப்பத் விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போகுது. துனியாட மொஹப்பத் பொய் சொல்ல வைக்குது. துனியாட மொஹப்பத் வட்டி எடுக்க வைக்குது. ஹுப்பு கஷை யுக்மி வயசிம் ஹுப்பு துனியா ரஅசு குல்லி ஹத்தியா. எல்லா பாவத்துக்கு மெயின் துனியாவோட நேசம். ஒருத்தன் தந்தையை கொலை செய்கிறான் வராசத்துக்கான துனியாவோட நேசம். தாயை கொலை செய்கிறான் ஏதோ ஒரு துனியாவோட நேசம். எங்கே பார்த்தாலும் பாருங்க, உறவுகள் முறிது துனியாவுக்காக வேண்டி. இன்றைக்கு மனிதன் இந்த துனியாவுடைய மொஹப்பத் மோகம் மிகச்சத்தினால் என்ன நினைக்கிறான்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதாவது அல்லாஹ் தஆலா சோதிக்கும் பொழுது சில நேரத்தில் துனியாவை கொடுத்து சோதிக்கிறான், சில நேரத்தில் துனியாவை எடுத்து சோதிப்பான். இப்போ இவன் நினைப்பான், ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயக்கூல் ரப்பி அக்ரமன். ஒரு மனிதன் நல்லா சோதிச்சு அவனுக்கு துனியாவை கொடுத்து கொஞ்சம் கண்ணியத்தை கொடுத்துட்டா இவன் நினைக்கிறான் அல்லாஹ் நான் கண்ணியப்படுத்திட்டான். இது எனக்கு வந்து சோதனை என்று பார்க்கிறான், இல்லை கண்ணியமாக நினைக்கிறான். அதே நேரத்தில் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கஹு ஃபயக்கூல் ரப்பி அஹானன். கொஞ்சமெல்லாம் துனியாவில் முன்பின்னாக்கிட்டால், தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் வந்துட்டா சொல்கிறான் என் ரப்பு என்னை கேவலப்படுத்திட்டான். கொடுத்தா கண்ணியம், எடுத்தா கேவலம் நினைக்கிறான். அப்படி அல்ல சகோதரர்களே, ரெண்டும் சோதனை தான். கொடுத்து சோதிக்கிறான், ஷுக்குரு செய்கிறான்னு பார்க்கிறான், எடுத்து சோதிக்கிறான், சபர் செய்கிறான்னு பார்க்கிறான். இந்த துனியாவோட நேசம் முஹப்பத்துள்ளத்தில் வந்தால் அது மனிதனுக்கு சிந்திக்க விடாது. அப்போ அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கும் போது துனியாவை கொடுக்குறான் என்றால் அது இஸ்தித்ராஜ். அவனை விட்டு பிடிக்கிறான். விட்டு பிடிச்செல்லாம் பயங்கரமாக பிடிப்பான், விடமாட்டான். எங்கேயும் தப்பி போகலா. ஃபிரௌனெல்லாம் பிடிச்சான், மாட்டிக்கொண்டான். காரூனை பிடிச்சான், மாட்டிக்கொண்டான். நம்ரூத் மாட்டிக்கொண்டான். அல்லாஹ் கேட்குறான், எங்கே ஓடுறீங்க? ஐன ததுஹபூன், எங்கே போகிறீங்க? ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ் பக்கம் ஓடிவாங்க, வேற எங்கேயும் ஓடி தப்பேலா. யகூலுல் இன்சான் யௌமைதின் ஐனல் மஃபர். கியாமத்தினால் வரும்போது சொல்லுவான், எங்கே ஓடுறண்டு? எங்கே ஓட சகோதரர்களே? எல்லாம் அல்லாஹ்க்கு சொந்தமான பூமி, அல்லாஹ்க்கு சொந்தமான வானம், எங்கே மனிதன் தப்ப முடியாது. அப்போ ஹாலாத் நல்லா வாரது இருக்கிறதே, இது ஒரு மனிதனுக்கு நலவும் அல்ல கெடுதியும் அல்ல. தீன்தாரியாக இருந்தால் நியமத், இல்லாட்டி இஸ்தித்ராஜ். அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான், அதை பயப்படணும். இஸ்தித்ராஜில் மனிதன் மாட்டிக்கொள்கிறான். ஏண்டா சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால், ஒரு துன்பம் ஒன்று வந்தால் மனிதன் புத்தி பெற்று தௌபா செஞ்சு மீண்டு வருவான். வல நுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். நாங்கள் சின்ன சின்ன தலையிடி, காய்ச்சல், லொஸ்ட் ஆக்குறது, நஷ்டப்படுத்துறது, பிரச்சனையை கொடுக்கறதுக்கு பெரிய வேதனைகள் வாரத்துக்கு முன்னாடி, பெரிய அழிவுகள் அவனுக்கு நாசம் வாரத்துக்கு முன்னாடி நீ திரும்பி வாண்டு அழைக்கிறதுக்காக வேண்டி லஅல்லஹும் யர்ஜூன், நாங்கள் திரும்பி வரணும் என்பதற்காக வேண்டி எங்கள்கிட்ட திரும்பி வாங்க. எல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்குறான், நஷ்டங்களை கொடுக்குறான். இது நலவு சகோதரர்களே. அவன் நஷ்டங்களை கஷ்டங்களை கொடுக்காம அல்லாஹ் விட்டுட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய பிடி பயங்கரமாக வரும், தப்ப முடியாது. இன்ன அஹ்தஹு இன்ன பத்ஷு ரப்பிக லஷதீத். அவனுடைய பிடி ரொம்ப பயங்கரமானது, அவனுடைய பிடி ரொம்ப பயங்கரமானது, கடினமானது. ரமேஷ் சாப் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் நல்ல காரியத்தை செய்கிறான், அதுக்கு பகரம் உடனே கிடைக்கிது என்று சொன்னால் கொஞ்சமாக தான் கிடைக்கும்.
அதுக்கு நல்ல அழகான உதாரணம் சொன்னார். ஒரு ஆடு குட்டி போடுது, சின்ன குட்டி உண்டு. அந்த குட்டியை நீங்கள் விற்றா எவ்வளோக்கு விற்பீங்க? 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா வரும். சின்ன குட்டி ஒன்று தானே, அதுக்கு விலை வராது. அதை அடுத்து சாப்பிட்டா எவ்வளோ இறைச்சிருக்க போகுது? டேஸ்ட்டும் இருக்காது, கொஞ்சம் அரைச்சி தான் வரும். இதே மாதிரி எங்கள் நலவுக்கு நாங்கள் உடனே பகரத்தை எதிர்பார்த்தால், அல்லது ஒரு பிரச்சனை வந்து சபூர் செஞ்சுட்டு நாங்கள் அல்லாட்ட இதுக்கு பகரத்தை கேட்டால் உடனே கிடைக்கிறது கொஞ்சமாக தான் கிடைக்கும். எவ்வளோ தாமதமாகுதோ அதே ஆட்டுக்குட்டி ஒரு 5 வருஷம் வளர்த்துட்டா ஒரு பெரிய ஆடாக மாறிடும். அதை விற்ற நிறைய காசு கிடைக்கும், அதை அடுத்தா நிறைய இறைச்சி கிடைக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை சோதித்து கொடுக்குற அன்பளிப்பு அல்லது செஞ்ச நன்மை கொடுக்கக்கூடிய கூலி எவ்வளோ தாமதமாகுதோ அவ்வளோ பெருசாக கிடைக்கும், நல்லா கிடைக்கும். இங்கே கொடுக்க மறுமையில் எல்லாம் கொடுத்தாண்டா பல மடங்காக்கி எல்லாம் கொடுப்பான். மனிதன் ஆசைப்படுவான், எனக்கு செஞ்ச நன்மைகள், நான் செஞ்சப்பட்ட கஷ்டங்களுடைய கூலி உலகத்தில் எதுவுமே கிடைக்காம, நான் செஞ்ச துவாக்கள் ஒன்றுமே கபுலாகாமல், என்னோட உடம்பு கத்திரியால் வெட்டப்பட்டால் கூட பரவாயில்லை, இது எல்லாத்துக்கும் கூலி இங்கே கிடைக்கணும்னு ஆசைப்படுவான். ஏன் அங்கே கிடைக்கிறது நிரந்தரம் கூட. வல்லாஹிரா ஹைரும் வாபுக்கா, ஆஹிரத் சிறந்தது, நிரந்தரமானது. இது அழிஞ்சு போகக்கூடிய சிறந்ததும் கிடையாது. எனவே சகோதர பெரியார்களே, அதுக்கு மாற்றமாக ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அல்லாஹ்க்கு மாறு செய்கிறான், தவறான ரூட்டில் போய் கொண்டிருக்கிறான். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நாங்கள் போகணும் யாழ்ப்பாணத்துக்கு என்று சொன்னால் இந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதோட நினைவு வந்தால் திரும்பி வந்துடுவான் அவசரமாக. நல்லாவே தூரம் போயிட்டான்டா, ஸ்ரீலங்கா இன்னொரு நாடு, இதுக்கு மாத்திரமா இந்தியா, பாகிஸ்தான், அது மாதிரி வேறு நாடுகள், ஒரு 1000 கிலோமீட்டர் போனால் திரும்பி வர்றது கஷ்டம். வந்தாலும் கஷ்டப்பட்டு தான் வரணும். கிட்ட போனால் டக்குன்னு திரும்பி வந்துடலும். இதே மாதிரி தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு பாவமான வழியில் போகும் பொழுது அல்லாஹ் சின்ன ஒரு சோதனை கொடுத்து திருப்பி எடுக்கிறானே, இது பெரிய நலவு. இல்லாட்டி ரொம்ப தூரம் போவான், திரும்பி வர்றது கஷ்டம். அது வாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். ஒரு பாம்பு குட்டி போட்டிக்குது, அந்த பாம்பு கடிச்சா பெரிய வேதனை இருக்காது, என்ன சொல்லுவோம், சின்ன குட்டி பாம்பு தான் கடிச்சிக்குது, பிரச்சனை இல்லை. அதே பாம்பு வளர்ந்து பெரிய பாம்பாகி கடிச்சதுண்டா உயிருக்கே ஆபத்து. இதே மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்குள்ள பகரத்தெல்லாம் உடனே தந்துட்டாண்டா பெருசு, அது அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போயிடும். தாமதமாகுதே அது இஸ்தித்ராஜ், ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும், தப்ப முடியாதாகவும் இருக்கும். அதான் இன்னபத்து ஷரப்பிக்கல ஷதீத். என்ன சகோதர பெரியார்களே, இதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் அது அதாபுன்னு சொல்லி உடனே முடிவெடுக்கக்கூடாது. ஒரு மனிதர் தீன்தாரியா இருக்கிறார், தீன்படி வாழ்றாரு, அல்லாத தீனுக்காண்டி பாடுபடுறாரு, முஜாஹதாக்கள் செய்கிறாரு, தியாகம் செய்கிறாரு, அதுக்கு பிறகு சோதனைகள் வருதென்றால் அது அவருடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கான எல்லாம் சோதிக்கிறான். அவருக்கு அதிகமாக எல்லாம் கொடுக்கறதுக்கான சோதிக்க. இப்போ சொன்ன மாதிரி பெருசாலாம் கொடுப்பான், உயர்ந்த சொர்க்கத்தெல்லாம் கொடுப்பான். அப்போ பொறாமப்படுவாங்க, இதை மாதிரி சொர்க்கத்தை எங்களுக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி. நபிமார்கள் அப்படித்தான் உயர்வு அடைஞ்சாங்க சகோதரர்களே. அஷத்துன்னாசி பலா அன் அம்பியா ஃபலம்சல் வலம்சல், ஆக கூடுதலாக சோதிக்கப்பட்டவங்க, வேதனை செய்யப்பட்ட நபிமார்கள் தான். அதுக்கு பிறகு அடுத்தவங்க, அதுக்கு பிறகு அடுத்த தரத்தில் உள்ளவங்க. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தீன் இருக்கும் அந்த அளவுக்கு சோதனை கூட வந்துச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் சோதனை வந்தான்னு சொல்கிறோம், அவர் அல்லாஹ் ஒதுக்கிட்டான், அவருக்கு இது தேவைதான், இது அவருக்கு வந்த வேதனை. வேதனை நல்ல சோதனை, தீனோடு இருக்கும்போது வந்தால் அது சோதனை, அந்தஸ்து கூட்டுறதுக்காக வேண்டி தீனுக்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறான், அல்லாஹ்க்கு மாறு செய்கிறான். அப்போ பிரச்சனையில் வந்தால் அது வேதனை தான், அது தண்டனை தான். அதையும் நல்லவு நினைக்கணும். ஏன் அல்லாஹ் இங்கே தராம மறுமையில் தந்தாண்டா பெரிய ஒரு பாம்பு கொத்துற மாதிரி தான் இருக்கும், அங்கே தப்ப முடியாது. எனவே சகோதர பெரியார்களே, இது சின்ன ஒரு விஷயம், இது கூட எங்களுக்கு விளங்கிக்கொள்ள கஷ்டம் என்றா துனியாவுடைய மோகம், துனியாவுடைய சூழல், துனியாவுடைய பேச்சுக்கள், இதை பேசி கேட்டு கேட்டு உள்ளத்தில் தான் நிரம்பி இருக்குது. இது எங்களுக்கு விளங்குறது கஷ்டம். காரணம் என்ன? நாங்கள் தீனுக்காண்டி பாடுபடாததுனால. அதனால தான் சொல்லுவாங்க, தீனுடைய பேச்சை கேட்க நெருங்கி வாங்க, விளங்குறதுக்கு தூரம் போங்க. எவ்வளோ தூரம் போகிறோமோ, எவ்வளோ காலம் போகிறோமோ அந்தளவுக்கு விஷயம் விளங்கும், அந்தளவுக்கு விஷயம் விளங்கும். துனியாவுடைய விஷயத்தை விளங்குறது லேசி, ஆனால் அடையிறது கஷ்டம், அடையிறது கஷ்டம். தீனுடைய விஷயத்தை விளங்குறது கஷ்டம், ஆனால் அடையிறது லேசி. தீனுடைய விஷயம் விளங்குறது கஷ்டம், விளங்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுவாங்களே, சொர்க்கம் ரொம்ப தூரம் அல்ல, 2 அடி தான், ஒன்று நஃப்ஸுக்கு மேலே வை, அடுத்தடி சொர்க்கத்தில் வைக்கும். துனியா பார்க்குறீங்க, ஒரு பெரிய வீடுண்டு, மாஷா அல்லாஹ், பெரிய கேட் போட்டிருக்கு, உள்ளுக்கு போனால் ஸ்விம்மிங் பூல், எல்லா பெரிய வாகனங்கள்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்குது. இப்போ உடனே விளங்குது, இவர் ஜப்பானுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போனார், யூகேக்கு போனார், அல்ல இந்த மில்லை கட்டி இவ்வளோ காலம் முயற்சி செஞ்சார், இப்போ இந்த வீடெல்லாம் கட்டிக்கிறாரு. இது லேசாக விளங்கிடும்.
ஆனால் அடையிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும்? அது அடையிறதுன்னு எவ்வளோ முயற்சி செய்யணும், எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ சிரமப்படணும். அடையிறதுக்கு உலகத்துட்டு போயிடுவார், கனவோடே போயிடுவார். தீன் அப்படி அல்ல. விளங்கிட்டா தஹஜ்ஜத்தில் எழும்புவார், 2 ரக்காத் தொழுவார், இதை கொண்டு சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும். அல்லாட தீனுக்கு எனக்கு கொஞ்சம் தியாகம் செய்வார், அவருக்கு அல்லாட வாழ்க்கையை அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்குவான். இன்றைக்கி துனியாவுடைய ஆசை இதை விளங்க விடாமல் இருக்கு சகோதரர்களே. கொஞ்சம் விளங்கணும், தியாகம் ஒன்று செய்யணும். துனியாவை விளங்கிட்டோம், அதனால் இன்றைக்கி தியாகம் செய்கிறோம், அடைவோமான்னு போய் தெரியாது. இன்றைக்கி தீனை விளங்கல, அதனால் எங்களுக்கு தியாகம் செய்யறது கஷ்டம். விளங்குறதுக்கு தான் அல்லாட பயல வெளியாகிறது. இதை விளங்கணும் சகோதரர்களே. இன்றைக்கு ஆக சீப்பாக கிடைக்கிறதான ஐடியா. இன்றைக்கி ஒரு மனிதர் தீனுக்காண்டி போகிறாரு, அவனை பார்த்த உடனே சொல்லியாச்சு, பைத்தியம் அவனுக்கு வாலிப வயசு, இது சம்பாதிக்க வேண்டிய டைம். எதுக்கு ஜமாத் ஜமாத் பள்ளி பள்ளி மஷூரா? நீ கொஞ்சம் சம்பாரி, கொஞ்சம் ஆக்டிவாயிரி. அவர் கொஞ்சம் கல்யாணம் முடித்து ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஒரு 40 நாள் ஜமாத் போனான்னு வைங்க, தலை சரியில்லை இவனுக்கு, மூளை சரியில்லை. கல்யாணம் முடித்து இப்போ ஒரு 2 மாதம் தான், 1 வருஷம் தான், அதுக்குள்ளே 4 மாதம் போகிறான், 40 நாள் போகிற பைத்தியம் சொல்லுவாங்க. முந்தநாத்து மாத்தில் ஒரு பொடியை சந்தித்தேன், அங்கேயும் சந்திச்சிருக்கேன் ஜப்பானில். கல்யாணம் முடித்து 1.5 மாதத்தில் ஜப்பானுக்கு வந்து 5 வருஷம் வந்துட்டு வந்துடுறாரு. இவருக்கு என்ன சொல்லுவாங்க, பைத்தியம் சொல்ல மாட்டேன், மார்ஷல் ஆக்டிவான பொடி, கொஞ்சம் துண்டி சமயத்தை சொல்லுவாங்களே, நல்ல துல்லிசம், நல்ல துடிப்பு பொடியன். பிஸ்னஸ் பாருங்களேன், 2 மாதம் வீட்டுக்கு வரல, அந்தளவுக்கு மில்ல கத்தி காக்கிறாரு. தீன் மௌத்தாகுது. எவ்வளோ பெரிய கைசன் சகோதரர்களே. தொழுகை இல்லை, ஜும்மா இல்லை, அங்கே யார் யாரோட ஈக்கிறாங்க, என்னத்தையோ குடிக்கிறாங்க. இவர் நல்ல துல்லிசம், மாஷா நல்ல துடிப்பு, பாப்பும் புகழ்றாரு, ஊர் மக்கள் புகழ்றாங்க. எங்கே போகிறோம் சகோதரர்களே? கொஞ்சம் ஜமாத்தில் போகிறார், பள்ளிக்கு போகிறார், தீனுக்கு அனுமதிக்கினா இவன் ஜோஷ், இவனுக்கு தலை அடிச்சிட்டது. மறுமையில் விலங்கு யாருக்கு தலைக்கு அடிச்சது? யார் என்ன சம்பாதிச்சோம், என்ன சேர்த்து வச்சுக்கிறோம் சகோதரர்? கல்லை மண்ணையும் கொசுவோட இறக்கையில தான் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலா சொன்னாங்க, துனியா முழுவதும் ஒரு கொசுவோட இறக்கை. உங்கள்கிட்ட 50 கொசுவோட இறக்கை இருக்கு, என்ன பிரயோஜனம்? 50 கோடி ஒவ்வொரு கொசுவோட இறக்க சகோதரர்களே. பெரிய புத்திசாலினா சொல்ல போகிறோம். இன்றைக்கி எங்களுக்கு குர்ஆனுடைய பெருமதி இல்லை, ஹதீஸுடைய பெருமதி இல்லை, தீனுடைய பெருமதி இல்லை. துனியா அழிஞ்சு போகக்கூடியது, கொசுவுடைய இறக்கை, அது எங்களுக்கு பெருசாக தெரியுது. ஏன் இன்றைக்கி கண்ணை மூடிக்கொண்டிருக்கு சகோதரர்களே? இந்த திரை ஒதுங்கணும். உலகம் பெருசாக தெரியுது. இதுக்கு முன்னாடி 1 ரூபாய் எடுத்து வச்சு பாருங்கள், கண்ணில் உலகம் மறைஞ்சிடும். இவ்வளோ பெரிய ஆஹ்ரா, இவ்வளோ பெரிய சொர்க்கம், இன்றைக்கி இந்த துனியாவோட 1 ரூபாய் மாதிரி 2 வச்சுக்கொண்டு மறைச்சி கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய லாபத்தில் வச்சுக்கிறோம் சகோதரர். நாங்கள் எதுக்காண்டி வந்தவங்களா? உலகத்தை சம்பாரித்து வீட்டை கட்டி அப்படியே விட்டுட்டு போக வந்தவங்களா? நாங்கள் தாய் பள்ளியில் எங்களை கபர் இருக்கிறதோ தெரியாது, மல்வானிகள் அமைதோ தெரியாது. இதை எங்களோட வாழ்க்கையில் முடிவாக சகோதரர்கள். இதுக்காக நாங்கள் வந்த உலகத்துக்கு. எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய சொர்க்கத்தை தயாரிக்க வச்சுக்கிறான். அல்லாஹ் கூப்பிடுறான், வசாரி ஊ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், வாங்க ஓடி வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். ரப்பின் பக்கம் ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், இந்த வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கம் வச்சுக்கிறோம், வாங்கன்னு கூப்பிடுறான். நாங்கள் சொல்ல, இல்லை எனக்கு இந்த கடை போதும், எனக்கு இந்த மில் போதும், எனக்கு இந்த கடை போதும், மில் போதும், எனக்கு குடும்பம் போதும் சொல்லி கொண்டிருக்கிறோம் சகோதரே. சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறோம், செயலி மூலமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய நஷ்டவாளி சகோதரர். இதை விளங்கத்தான் இன்றைக்கு வெளியாகணும். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள், யார் தயார்? அவசரமாக ஒரு 4 மாதங்கள் துனியாவை பார்க்காதீங்க, கையில் இருக்கிறத பார்க்காதீங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹு தாலா ஒரு நாள் கைவிட மாட்டான். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ், தைரியமாக எழுமுங்க. இந்த மாதத்துக்குள்ளே ஜமாத்தில் இருக்குது. நோன்பு முடிச்சு இந்த பெருநாளோட போகிறவங்க இருக்காங்க, முன்னாடி போகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் எல்லாம் வெளியாகிறாங்க, எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு போகிறவங்களா இல்லை, இருக்கக்கூடிய நிலைமையில் விட்டுட்டு போகிறாங்க. அப்போ தான் எல்லாரோட உதவியை பார்க்கலும். ஏற்பாடு செஞ்சுட்டு போனால் உதவியை பார்க்கல சகோதரர்களே. எழுமுங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வான். இது நான் சொல்லலை, குர்ஆன் சொல்ல, இன்தான் சுருல்லாஹ் ஏன் சுருக்கும், அல்லாஹ் தீனுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன்னும் எங்களுக்கு இந்த நம்பிக்கை வரலை. இந்த பலகீனமான ஈமானோட சொர்க்கம் எப்படி போகிற சகோதரர்களே? பெரிய நஷ்டம். அவசரமாக எழுப்புங்க. எல்லாருக்கும் தேவை. நாளைக்கு கூட மௌத்து வரும். இந்த பாருங்க, SMS வருது, 34 வயசு படிய மௌத்து, 32 வயசு படிய மௌத்து, 18 வயசு படியன். குளிக்க போகிறவங்க தெரியுமா நான் மௌத்தாக வேண்டி? யார் போக போகிறாங்க? எங்களுக்கும் தெரியாது என்ன நடக்கும். இவ்வளோ குயிக்காக இன்றைக்கு மௌத்து நெருங்கி கொண்டிருக்கு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இங்கே தங்கின மாதிரி தெரியுது. எவ்வளோ மையத்து செய்த கேட்குற, எங்களுக்கு ஒரு உள்ளமாக செய்தில்லை. ஒரு உள்ளத்தில் ஒரு அசை வரலாற்று. எவ்வளோ பெரிய நஷ்டம் சகோதரர்களே, எவ்வளோ பெரிய நஷ்டம். உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். வேறு யார்? 40 நாளைக்கான்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அவசரமாக இந்த மாதத்துக்குள்ளே போகிறதுக்கு 40 நாள்
ஹஜ் இப்போ நான் முடிஞ்சோன்னு ஜமாத் இருக்கேன் சார், அதில் போகிறது சொல்லுங்கள். அல்லாஹ் கபூல் செய்யணுங்க, தைரியம் வேணுங்க, அல்லாஹ் உதவி செய்வாங்க, அல்லாஹ் உதவி செய்வாங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். நஷ்டமில்லாத வியாபாரம் சகோதரர்களே. இன்றைக்கி எத்தனை பேர் ஜப்பான்லேருந்து சம்பாரித்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வராங்க, யூகேலேருந்து சம்பாரிச்சுட்டு வராங்க, இங்கே கொஞ்சம் வியாபாரத்தில் போகிறாங்க, எல்லாம் லாஸ்ட். இப்போ கால் பண்ணி கேட்குற ஹசரத் எங்கேயாவது ஸ்பான்சர் ஏற்பாடு செய்யலைங்க. இப்போ சம்பாரித்த காசு லாஸ்ட். அல்லாடைய பாதையில் நஷ்டமே கிடையாது, நஷ்டமே கிடையாது. நோவினத்தில் கூட வேதனையை காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம் சகோதரர்களே. அல்லாஹ் உதவி செய்ய நிச்சயம் எழுமுங்க. ஈமானம் இல்லாமல் போயிட்டோம், ஈமானில் குறையோட போயிட்டோம், நரகம் தான் அங்கே, வேறு வழி இல்லை. அல்லாஹ் ஹதீஸ் குரானா தான் சொல்லு, ஈமானில் குறைக்கு மன்னிப்பு கிடையாது, இங்கே தான் நிவர்த்தி செய்யணும். பலகீனமான ஈமானுக்கு சொர்க்கம் எடுக்கல முடியாது, சொர்க்கம் எடுக்கல சகோதரர்களே. அல்லாஹ் உதவி செய்ய எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். யக்கீன் உண்டாக்கணும், யக்கீனுக்கு தான் அல்லாஹ் உதவி. உதாரணத்துக்கு இப்போ உங்களோட கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அவருக்கு உள்ளத்தில் சந்தேகம் கேட்குறாரு, இந்த முதலாளி மாதம் முடிஞ்ச காசு தருவது தானே, எப்படிக்கும் உங்களுக்கு போட நான் வரட்டு, உனக்கு காசும் இல்லைப்போ வேலையும் இல்லைப்போ, உனக்கு எனக்கு சந்தேகம் உனக்கோ, நாங்கள் அல்லா விதவில் சந்தேகம் வச்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லா எனக்கு உதவி செய்வானா? நவுதுபில்லா. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் யோசிச்சு பாருங்க. அல்லா நான் ஜமாத்தில் போன என்ன யார் பார்க்குறது, வீட்டை யார் பார்க்குறது? இதை விட மோசமான எண்ணம் எவ்வளோ இருக்குது சகோதரரே. முதலாளி காசு தாரீங்களான்னு கேட்குற மாதிரி தானே அது. அல்லாஹ்னுக்கு உதவி செய்வானான்னு சந்தேகம் வராது. அல்லாஹ் மன்னிப்பானா? இதை சாதாரண ஒரு மனிதனுக்கே மன்னிக்க இல்லாட்டி ரோஷக்காரன் நல்லா இப்படி மன்னிப்பான். எங்கள் எல்லாருடைய ஈமான் இந்த பலகீனம் இருக்குது சகோதரர்களே. இதோட மௌத்தாக கூட என்பதனால தான் சொல்கிறோம், வேறொன்றும் அல்ல. உங்களை கஷ்டத்தில் போட நஷ்டத்தில் போட அல்ல. இன்னொரு உதாரணம் அழகான்னு சொன்னாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குழியில் விழுந்துச்சு, ஒரு நிறைவான ஒரு குழி, ஒரு ஒடுக்கமான குழி, ஆழம் ஒடுக்கம், 2 அடி கீழே போயிட்டுது. அது தடுமாறுது, அசைஞ்சிக்கும் இடம் இல்லை, கத்தி கொண்டிருக்குது. அப்போ போனவர் பார்க்குறாரு, எட்டி பார்த்தா ஆட்டுக்குட்டி ஒன்று கீழே இருக்குது. இவர் என்ன செஞ்சார், உட்காந்து கால் 2 கீழே போட்டு ஆட்டை தலையை பிடிச்சி அவர் எடுக்க பார்த்தாரு. ஆடு தலையால் முட்டுது, காலை தட்டுது. சரி விடுவது இல்லை, மர எலும்பி கையை போடுறாரு, எடுக்க கையை முட்டுது. ஏன் தெரியுமா? அது ஆடு நினைக்கிது எனக்கே இடம் இல்லை இதுக்குள்ள, இவன் வேற வந்து பார்க்குறாங்க, நானே நெருக்கடியில் இருக்கிறேன், அதுக்குள்ள இவன் வேற பார்க்குறாண்டு. ஒரு மாதிரி அவர் இறக்கப்பட்டு தூக்கி வெளியெடுத்தார். அதுக்கு பிறகுதான் ஆடு விளங்கிச்சுது, இவர் என்ன கஷ்டப்படுத்த வரல, என்ன நெருக்கடியிருந்து வெளியாக்க வந்தார். இந்த ஜமாத் அதுக்கு தான் வந்திக்க சகோதரர், உங்களை நெருக்கடிந்து வெளியாக்க வந்திக்குது. உலகத்துடைய நெருக்கடி, கஷ்டங்கள், கடன், பிரச்சனை எல்லாத்துலேருந்து வெளியாகிற வழி தான். வெளியாகி பாருங்க. அதனால தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வெளியாடுகின்ற மக்கள், வெளியான மக்கள் தான் வந்துடுறாங்க. சும்மா வெளியாகல சகோதரே, வெளியாக்க வந்திக்கிறாங்கல்ல. நபிமார் அனுப்பின அதுக்குத்தான். நபிமார் இப்போ வர மாட்டாங்க, தாயிகள் வாராங்க உங்களை நெருக்கடி இந்த வெளியாக்குறதுக்காக வேண்டி. இப்போ வெளியாகல, பெரிய நஷ்டம் சகோதரே. கொஞ்சம் யோசிங்க. நாங்கள் எங்கேருந்து கொண்டிருக்கோம்? இந்த நெருக்கடியோடு எப்படி நிம்மதியாக வாழ்கிறது? யாரை பார்த்தாலும் பிரச்சனை, கடன், குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி மக்கள் இறக்கம் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தீனை விட்டு தூரமானது, தீனில் பலகீனம் வந்தது. இந்த உழைப்பை விட்டை சகோதரி பெரிய பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை விளங்கணும், அதுக்குத்தான் வெளியாகணும். குர்ஆன் ஆயத்துக்கள் ஓதி சொல்லத்துக்கு நேரம் போதாது. எவ்வளோ ஆயத்துக்கள் இருக்குது, எவ்வளோ ஹதீஸ் இருக்குது. இந்த உழைப்பை விட்டத்தால் வரக்கூடிய நஷ்டங்கள் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் 3 நாளைக்கு சொல்லுங்களே, 3ஆம் வாரம் ஜமாத் எல்லாருக்கும் தேவை. எல்லா மஹல்லாட ஒவ்வொரு உறுப்பினரும் போகணும், ஒவ்வொரு மாதமும் போகணும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ், தைரியமாக எழுமுங்க. ஒரு 3 நாள் 72 மணித்தியாலம் எல்லாருக்கும் தேவை சகோதரே. எங்கட தீன் இது, வேற யாரும் அல்ல, ஏண்ட தீன். இதை நான் பாதுகாக்கணும், என்னுடைய சமுதாயத்தை நான் பாதுகாக்கணும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த வெளிமாட்ட ஜமாத் நல்ல கால்குசாரன்னு சொன்னாங்க. ஒரு மனுஷன் 50 வருஷமாக பள்ளியை தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கிறார், தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஊர்வாசியல் முடிவெடுத்துட்டாங்க, இந்த மனுஷன் மௌத்தாகினால் இவன் அடக்கிறோம் இல்லை, ஒன்று சேரம் இல்லை, இவனை கொண்டு போய் காட்டில் வீசுறதான். அப்படியான அவங்கள்ட்ட போய் இந்த மக்கள் முயற்சி செஞ்சாங்க. கஷ்டப்பட்டு அவனை தஷ்கீல் பண்ணி பல தடவை சந்தித்து வெளியாக்கினாங்க. ஜமாத்தில் போன 78 வயசு அவருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்போ இதை முடிஞ்சதோட பதிவு செஞ்சுக்கணும். அவர் ஜமாத்தில் போய் 22 நாள் சோமிலாம் வந்துட்டார். 22 நாள் கடினமான நோயாளியானத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து அவர் ஊருக்கு வந்தாச்சு. இப்போ ஜமாத்தும் போய் பார்க்க போய்க்கிறாங்க. அவர் அழுகுறார், நான் இவ்வளோ காலம் தொழுகை இல்லாமல் இருந்தேன், இப்படி கலா செய்கிறேன். 50 வருஷம் தொழாத மனிதன் இப்படி. இது எத்தனையோ சம்பவம் இப்படி நடந்திருக்கு வெளிநாடுகள். இது உள்நாட்டில் நடந்த செய்தி. இந்த வருஷத்துக்குள்ளால் இவங்க ஆறுதல் சொல்லிக்கிறாங்க, சுகமாயினா
தொழுது கொள்ளையிலும் இல்லாட்டி தௌபா செய்யுங்க எல்லாம் மன்னிப்பான். 2 நாளாக மௌத்தாகிட்டார். இப்போ கண்ணியமாக அவங்க குளிப்பாட்டம் அடக்கம் செஞ்சாங்க. இதே மனுஷன் 25 நாளைக்கு கொஞ்சம் மௌத்தா இருந்தால் நடந்துக்கும். எங்கேயாவது கொண்டு போய் வீசிட்டு வந்துப்பாங்க ஊர் மக்கள் முடிவெடுத்த மாதிரி. இன்றைக்கி எங்கள்ட எத்தனை சகோதரி இருக்கிறான் சகோதரி ஒதுக்குறோமே, எங்கே ஒதுக்கி கொண்டு நரகத்துக்கு ஒதுக்குறவனே அவள் எப்படி எடுக்கிற சகோதரர்களே? ஒதுக்குற லேசு சேர்க்கறதுக்கு தான் இந்த நபி வந்தாங்க. இந்த உம்மத்தை சேர்க்கத்தான் வந்திருக்கு. முஷேமா இன்ஷா அல்லாஹ் மனசு கெடுங்க, இது ஏண்ட வேலை முதல் தாவாத் தீனுடைய வேலை, அதுக்கு பிறகுதான் துனியா. நாங்கள் துனியாவுக்கு வந்த மக்கள் அல்ல. எங்களோட துனியா வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் எழுதப்பட்டாச்சு. 50,000 வருஷத்துக்கு முன்னாடி வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி செஞ்சோ இல்லையோ உங்களுக்கு எழுதப்பட்டே கிடைக்கும். முயற்சி செய்யுங்க. கொஞ்சமாக முயற்சி செய்யப்படாத மறுமையுடைய வாழ்க்கை ஒன்று இருக்குது, எழுதப்படாத தயாரிப்பு செய்ய வேண்டிய வாழ்க்கை. ஏன் எழுதப்படலைன்னு நான் சொல்லண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை நபிட்ட சொன்னாங்க, மேராஜுக்கு போன நேரம் உங்கள் உம்மத்துக்கு சலாம் சொல்லுங்க சொர்க்கத்துடைய காணி காலியாக இருக்குது, அதிகமாக தஸ்பீஹாத்தில் சொல்லி தீனுடைய அமல்கள் செஞ்சு அதுக்கு மரங்களை நட்டு செழிப்பாக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ இங்கே முயற்சி செய்கிறோம் அந்த அளவுக்கு நாங்கள் செழிப்பாக போகுது. துனியா ஏற்கனவே முடிவாகியாச்சு, கிடைச்சே தீரும். நீங்கள் வாணுன்னு சொன்னாலும் கிடைச்சி தான் தீரும். எப்படி மௌத்து பின்னால் வருதோ அது மாதிரி துனியா வந்து கொண்டு தான் இருக்குது. சிலவங்க கஷ்டப்பட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரித்து வீசா எடுத்துகிட்டு போய் ஜப்பானில் மௌத்து. ஏன் அவருடைய மௌத்து அங்கே இருக்குது, அதனால் போகிறார், தண்ணி சொட்டை கொஞ்சம் குடிக்கிறார், கொஞ்சம் சம்பாதிக்க மௌத்து ஆகிடுறார், அங்கே அடக்கப்படுறார். இதே மாதிரி எங்களுக்கும் ரிஸ்க் இருக்கு, எழுதப்பட்டிருக்கு, நாங்கள் அடைஞ்சே தீருவோம். முச்சயமா இன்ஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் மக்காமி வேலை இருக்குது, அதில் நாங்கள் பேணுதலாக உட்கார்றது. எங்களோட மஹல்லா வேலை, எங்களோட வீட்டு கல்யாணம் மாதிரி நாங்கள் நல்லா செய்கிறது. அடுத்து பக்கத்து மஹல்லாக்கும் பேணுதலாக போகிறது. இதே மாதிரி நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் தாலீம் நடக்குது. ஃபஜ்ர் புற தாலீம் நடக்குது கொஞ்சம் நேரம். இது ஈமானுடைய தாலீம். துனியாவுக்கு அனுப்பி போகிறதுக்கு முன்னாடி ஈமானை சார்ஜ் பண்ணிட்டு போகணும், இல்லாட்டி துனியாங்களை ஏமாற்றிடும், இல்லாட்டி நாங்கள் பாவத்தில் போயிடுவோம். பார்வையை பாதுகாத்து கொள்ள அமலை பேண முடியாது. அதனால் காலையில் 1/2 மணித்தியாலம் உட்காந்து கேட்டுட்டு மஷூரா கொஞ்சம் நேரம் நடக்கும், உட்காந்துட்டு முடியும்னு சொன்னால் 2.5 மணித்தியாலம் முடியுமில்ல. ஒவ்வொருத்தரும் நேரம் எடுக்கணும். எங்களுடைய ஈமானுக்கு தேவையான விஷயம் இந்த காலத்தில். 2.5 மணித்தியாலம் ஒதுக்கி 2 பேரை சந்திச்சு அல்லா ரசூலை பற்றி பேசுகிறது. இதே மாதிரி மாதம் 3 நாள் என்ன வேலை வந்தாலும் ஒதுக்கி போகணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாதம் 10 நாள் போகிறவங்க இருக்கிறாங்க, 6 நாள் போகிறவங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் 8 மணித்தியாலம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, வருஷம் 4 மாதம் போகிறாங்க. நாங்கள் இன்னும் ஆரம்ப படியில் கொஞ்சம் நிற்கிறோம். அதுக்கு கூட நாங்கள் வராட்டி எப்படி மேலே போகிறது? ஆனால் கொஞ்சம் மனசில் எடுங்க இன்ஷா. இது வேலை என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை தான். அதுக்கு பிறகு தான் துனியாண்டு வந்தோண்டா எங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாக செட்டப் பண்ணிடுவான், தர்த்தீப் ஆகிடும். இல்லாட்டி வாழ்க்கை ஃபுல்லாக முதல் துனியா பிறகு தீன், அது அப்செட் ஆகிடும். வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை, அதை ஒரு நாளும் சரி செய்யலாம். முஷேமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பேர் கொடுத்த சகோதரர் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பேரில் போய் 3-4 பேர் கொடுத்த பதிவு செஞ்சுடுங்க. மஷூரா